கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற அநேக வசனங்கள் வேதத்திலே, அழகான வசனங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். இந்த ஆராதனைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு அவரை உறுதியாய் பற்றி கொண்டது போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி நம்மை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். கண்களை மூடி நாம் இந்த ஆராதனையை முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம், நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஆமென். உங்களெல்லாம் பார்க்கறது, மீண்டும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படியே முடிஞ்சவங்க அப்படியே எழும்பி நின்று தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில நம் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்தவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்க்கையிலே செய்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். உலகத்தில் இருக்கும் எவரையும் விட என் தேவன் பெரியவர். பிரச்சனைகளை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். இந்த புதிய ஆண்டு துவங்கி பாதி மாதம் போயிடுச்சு. பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள். இந்த ஆண்டிலாவது இந்த மாதத்திலாவது ஒரு புது வாசல் திறக்காதான்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவையாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்குகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தரின் பிரசன்னத்தில் ஆராதித்துக் கொண்டிருந்த பவுலுக்கு நடந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, உடனே எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டது. உடனே எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டது. கர்த்தரின் சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்க நமக்கும் கூட இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆராதிக்குவோமா? நம்ம முழு உள்ளத்திலிருந்து அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் உடனே திறக்கும்படும்படிக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? பாடுவே
கண்ணீர் யாவும் துடைக்கப்படுகிற நாமம், வெட்கத்திற்கு பதிலாக கலிகூற பண்ணுகிற நாமம் உங்க நாமம். மீண்டும் ஒரு விசை உங்க நாமம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நாமம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன நாமம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், கர்த்தரின் பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகாய் உருகி போகும். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார், நிச்சயமாய் செய்வார். வாசல்களை திறக்கிற தேவன் அவர். சிலர் பாரத்தோட உள்ளத்துல அழுது கொண்டு இருக்கீங்க. நீர் என்னை கைவிட்டுட்டீரோ ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டீரோ, என்னை மறந்து போயிட்டீங்களாப்பா. இத்தனை காலமா என்னை சுமந்து எத்தனையோ இக்கட்டுகளையும் பேராபத்துகளையும் தாண்ட செய்து இங்கு கொண்டு வந்து நிறுத்தினதற்கான நோக்கம் இந்த அடைக்கப்பட்ட வாசல்களை பார்க்கறதுக்கு அல்ல. 40 நாள் நம்மளால நின்றும் கதவு திறக்கப்படும் சொல்லி காத்திருந்து கர்த்தரனை மறந்தார்னு சொல்லி கலங்கி நிக்கிற உள்ளமே, கர்த்தரின் மகிமை விளங்கும். சியோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்தது. மோசே, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோன்னு சொல்லி நீ கலங்கி நிக்கிறாயோ, விசுவாசம் இழந்து போய் நிக்கிறாயோ, இதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி நீ இன்று காண்பாய். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி நீ இன்று காண்பாய். மோசே, இஸ்ரவேலுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போவதில்லை. சொன்னது எல்லாம் செய்து முடியும், நிறைவேற்றி முடியும். அதன் காலத்தில் நேர்த்தியாய் நிறைவேற்றி முடியும். அவர் உன்னை மறப்பதில்லை. என்னை மறவாத தேவன் அவர். என்னை மறக்க மாட்டார். என்னை குறித்து நினைத்திருக்கிறவர், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் ஒருபோதும் என்னை மறக்க மாட்டார். எனக்கு ஆயுத்தம் செய்கிற தேவன் அவர். மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார். அறிக்கை செய்வீங்களா? மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆழ்ந்த இலக்கங்களினால் உன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வேன். எப்ராயிமே, நீ எனக்கு பிரியமானவன் அல்லவா? தரிசனம் தந்தவர் மறவார். உன்னை குறிச்சு நான் பெரிய திட்டமே வச்சிருக்கிறேன்ப்பா. உன்னை அப்படி கைவிட மாட்டேன். தரிசனம் தந்தவர் மறவார். சத்துருக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். யாக்கோபே, உன்னை நான் வெறுப்பதில்லை. நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன். நான் உன் தேவன். எலியாவின் தேவன் என்னை மறவார். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு வாக்கிய
இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசே உடனே கூட இருந்ததை போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னை குறித்து அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடியும். அவர் எனக்கு சொன்னவைகளை செய்து முடிக்கும் அளவும் என்னை கைவிடாமல் எனக்காய் யுத்தம் செய்கிறது. என் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், என் கண்ணீரை அறிந்திருக்கிறவர். உலகம் அற்பமாய் என்னும் என் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து எனக்காய் யுத்தம் செய்கிறவர். எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி எந்த காரியத்துல வாசல் திறக்கப்படணும் இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் இங்க அசைவாடி கொண்டிருக்கிற 7 குத்து விளக்கு நடுவிலே அசைவாடி கொண்டிருந்தவர் என்று நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்று கூடாரத்தின் மேல் நிழலிட்டவர் இன்று நம்முடைய சபையின் மத்தியிலே நிழலிட்டுக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையோட பிரசன்னம் இங்கு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வஸ்திர ஓரத்தில் உள்ள வல்லமை சகலத்தையும் புதிதாக்குகிறது. கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க, இந்த காரியத்தில் எனக்கு வாசல் திறந்து கொடுங்கப்பா. என் பிள்ளைக்குரிய காரியத்துல, என் மனைவிக்குரிய காரியத்துல, என் கணவனுக்குரிய காரியத்துல, என் பேர பிள்ளைகளுக்குரிய காரியத்துல, என் சபைக்குரிய காரியத்துல, என் பெற்றோர்களுக்குரிய காரியத்துல உள்ளத்தை தேவ சமூகத்துல ஊற்று. உள்ளத்தை திறந்து ஊற்று. கர்த்தர் சமூகத்துல தன் உள்ளத்தை ஊற்றின அன்னாளுக்கு அன்று கிடைத்த வார்த்தை, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டபடியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி கர்த்தரின் வார்த்தை அவளுக்கு வந்தது. காலை வேளையில செங்கடலை கண்டு கலங்கி நிக்கிறீங்களா? கூட இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்காக செங்கடலின் நடுவிலும் ஒரு வழி பிறக்கும். என் கண்கள் அதை காணும். அதை பார்க்கிறது மட்டும் இல்ல, அதன் வழியாய் நான் கடந்து செல்வேன். அந்த வாசல் எனக்காக மட்டுமே திறக்கப்பட்ட ஒரு வாசல். சத்ரு அதுக்குள் பிரவேசிப்பதில்லை. இன்று நீ காண்கிற எகிப்தினை நீ என்றுமே காண மாட்டவே. அந்த வாசல் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வாசல். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னீங்களப்பா. எங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை எங்கள் தேவன் திறப்பீராக. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும், ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தகப்பனே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு தருவீராக. எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரக்கூடிய வல்லமை உள்ளவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீர் யெகோவாயீர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடிக்க யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீ. செய்கிற
தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை உனக்காக நான் இருக்கேன் யாக்கோபே, உனக்காக நான் இருக்கேன். நீ சிறு பூச்சிதான், ஆனா உனக்காய் நான் இருக்கிறேன். சகலத்தையும் ஆளுகிற தேவன் நான் இருக்கிறேன். நான் யெகோவா ஈரே. தேவன் யாவையும் சந்திப்பேன் யாக்கோபே. என்னை மட்டும் பிடிச்சுக்கோ, என்னை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோ. என் கரம் பலமுள்ள கரம், உன்னை பலப்படுத்துவேன். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் யாக்கோபே. நான் உன்னை அப்படி விட்டு கொடுத்துட மாட்டேன். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. நீ முயற்சி செய்து தோல்வி அடைந்தது எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் உனக்காக இறங்குறேன். நான் வாசல்களை திறக்கிறேன். அதை ஒருவராலும் கூட்ட முடியாது, ஒருவராலும் கூட்ட முடியாது. பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. என்னில் நற்கிரியை தொடங்கினவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் என்னை கைவிடாமல் நடத்துகிற தேவன். முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் எனக்கு சாட்சியாய் நின்றபடியா உனக்காக சகலத்தையும் நான் செய்ய போகிறேன். சகலத்தையும் நான் செய்ய போகிறேன். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில காண போறேன். சகலத்தையும் நான் செய்வேன். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எவ்வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை இயேசு ஒரு விஷயம் நாமத்தை சொல்லுவோமா? யெகோவா ஈரே. எனக்காக யாவையும் சத்தமா செய்பவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னால முடியாதுப்பா, நீங்க தான் செய்து முடிக்கணும். இந்த காரியத்துல நீங்க தான் இடைப்படணும் ஆண்டவரே. இந்த வாசல் உம்மால தான் திறக்க முடியும். இரும்பு கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் அவர். எனக்காய் செய்து முடிக்கிறவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். அனைத்தையும் செய்து முடிக்கிறவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது. சத்ரு ஜெயம் கொள்வது போல தெரிஞ்சாலும்
தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிற எனக்கு பிரச்சனைகளின் பாதைகள், சோர்வுகள், பலவீனங்கள் இருந்தாலும் தீங்கு என்னை மேற்கொள்வதில்லை, ஒருபோதும் மேற்கொள்ள விட மாட்டார். எனக்காய் முன் செல்வார். எனக்காய் முன் செல்கிற தேவன், இந்த மகத்துவமான தேவன் எனக்கு முன்பாய் செல்லும் போது கோணலானவைகள் செவ்வையாகும். என் பாதம் யோர்தான்ல படும்போது தண்ணீர் விலகும். என் கண்கள் அதை காணும். என் கண் தேவன் எனக்காய் குறித்து வைத்திருக்கிற கானானை காணும். காண்கிறது மாத்திரமல்ல, நான் அதை சுதந்திரத்தில் கொள்ள போற நாட்கள் உண்டு. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கிற நாட்கள் உண்டு. ஆரோனின் கோல்களை துளிர்க்க செய்த தேவன் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமையை நீ காண்பார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கு. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே நீ பார்க்கிறது போலவே இருக்க போறது இல்லை. யெகோவாயிரே, எல்லாவற்றையும் நாம் புதிதாக்குகிற காலம் நெருங்கி விட்டது. சீயோனுக்கு தயை செய்யும் காலம். நான் செய்வதை தடுப்பவன் யார்? செய்து முடிப்பீர். உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் நான் அல்லவா? யெகோவாயிரே, யெகோவாயிரே, உன் இருதயம் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும். செய்து முடிப்பீர். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ நின்றபடியினால் உனக்காய் இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனியோ, உன் தலையை நான் சத்துருக்கு முன்பாக என்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். எல்லாமே செய்து முடிப்பீர். கடைசியா ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட சொல்வீங்களா? கடைசியா ஒரு விஷயம், எல்லாமே செய்து முடிப்பீர். கரங்களை நல்லா தட்டி அந்த உன்னதமான தேவன் நம்மோடு இடைப்பட்டதற்காய், நமக்காய் வாசல்களை திறந்ததற்காய் நல்ல கரங்களை தட்டி. கர்த்தருடைய நாமம் இந்த துதியின் நேரம் மூலமாக மகிமைப்பட்டது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த வருஷத்திலே அவர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார் என்பதை இந்த துதி நேரத்திலே நாம் உணர்ந்து கொண்டோம். இந்த துதியின் மூலமாக தேவன் வல்லமையாய் மகிமைப்பட்டதற்காய் தேவனுக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 91. ஆஷா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 91 இது நம்மை பாதுகாப்பதற்காக ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஒரு ஸ்தோத்திரத்தின் ஜெபமாக இது காணப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு அதிகமான தேவை என்பது பாதுகாப்பு எல்லா இடங்களிலும் இருந்து எல்லா ஏரியாஸ்லையும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது ஒரு நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் அவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் அந்த ஜெபத்துடனே கூட இந்த சங்கீதத்தை மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனை துதிக்கும் போதும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் அந்த ஜீவ வசனங்கள் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையையும் நிறைவையும் கொண்டு வரும். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு பிரவேசித்து போகிற அந்த பாதையிலே நடந்த சில காரியங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடக்கலாம், ஏன் அப்படி நடக்கிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, அதை பற்றி சுருக்கமாய் நாம் ஒரு 5 குறிப்புகளை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வனாந்திர வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, பழைய ஏற்பாடு எதுக்குங்க, இனிமே புதிய ஏற்பாடு போதும், புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே இருக்கே, எதுக்கு பழைய ஏற்பாட்டை படிக்கணும், பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு சொல்றாங்க. நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இல்லை என்பது உண்மைதான். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், அந்த விசுவாச வீரர்களை குறித்தெல்லாம் நாம படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் புரியும். அவர்களுடைய வாழ்வின் அனுபவங்களை நாம் நமக்கு சாதகமாக்கி கொள்ளலாம். அவர்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பாடங்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒருவேளை இந்த பழைய ஏற்பாடு ஏன் எதற்கு தேவையில்லை என்று சொன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்தை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தேவன் எப்படியெல்லாம் நடத்தினார், அவர்கள் தேவனுக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் என்ன, அவைகளின் நிமித்தம் வருகிற அந்த பாடங்கள் என்ன என்பதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால பழைய ஏற்பாடு கண்டிப்பா வேணும். அருமையான தேவஜனமே, அதை படிக்கணும். விசேஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பாதையில கடந்து போன போது எதையெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள், என்னென்ன அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, தேவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அந்த வனாந்திர வாழ்க்கையில எப்படி 40 வருடங்கள் ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்தினார், ஏற்ற தாழ்வுகள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் தியானிக்கும் போது இந்த உலக வாழ்க்கையும் அதற்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த வனாந்திர வாழ்க்கைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒப்பிடப்படுகிறது. நம்ம வனாந்திர வாழ்க்கையிலே எப்படி நாம் கடந்து போகலாம் என்பதற்கான ஆலோசனைகள் வெளிப்படும். ஆமென். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமா இருக்கா, இல்ல துக்கங்கள் அதிகமா இருக்கா? நம்ம அநேக நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்கோமா, இல்ல ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள் அதிகமா இருக்கிறதா, பயங்கள் இருக்கிறதா, கலக்கங்கள் இருக்கிறதான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சந்தோஷங்கள் கொஞ்சமா தான் இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள், அந்த பயங்கள், கலக்கங்கள், போராட்டங்களை சந்திக்கிறது, அவைகள் தான் அதிகமா இருக்கிறது. அந்த வனாந்திர வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தது. சந்தோஷங்கள் கொஞ்சம்தான். இன்றைக்கு ஒரு 5 குறிப்புகளை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட யாத்திராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் வைராக்கியமா சேர்ந்து வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 1. யாத்திராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் முதலாவது சேர்ந்து வாசிப்போம்.
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஓகே, அங்க நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய அவங்க ஆண்டவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரிங்களா? அவர் எதுக்கு எங்களை இப்படி கொண்டு வந்தாரு? அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இறைச்சி பாத்திரங்களை டெய்லி உட்கார்ந்து நாங்கள் எகிப்தில் இறைச்சி சாப்பிட்டோமே, அப்படியெல்லாம் அவங்க புலம்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வனாந்திரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சீன் வனாந்திரம். இந்த சீன் வனாந்திரம் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வனாந்திரம். அந்த சீன் வனாந்திரத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. போன வாரம் சில காரியங்களை பார்த்தோம். நம்ம போன வாரம் காதேஷ் பர்னேயாவை பற்றி நான் எடுத்தேன். அதுல இருந்த போராட்டங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு இந்த சீன் வனாந்திரத்தில் இருக்கிற போராட்டங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து விட்டு சில குறிப்புகளை பார்க்கணும். தண்ணீர் இல்லை என்கின்ற ஒரு பெரிய ஒரு தேவை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்குது. அந்த ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் தண்ணீர் இல்லை. தண்ணி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல தண்ணி இல்லை, 3 நாளா தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சமாளிக்கலாம், 2வது நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், 3வது நாள் இருக்க முடியாது. தண்ணீர் இல்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் வனாந்திரத்துல தண்ணீர் கிடைக்கலன்னா யோசிச்சு பாருங்க. அருமையான தேவஜனமே, அவர்கள் அப்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று வாதாடி மோசையோடு கூட அவர்கள் போராடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோசே கேட்கிறார், ஏன் கர்த்தரை நீங்கள் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையிலையும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஏன் இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்களே, உங்களுக்கு தேவைகள் இல்லையா? பிரசங்கிக்கிற எனக்கு தேவை இல்லையா? தேவை இருக்கு. இந்த தேவையில நம்ம யாரு நம்ம எதிர்பார்க்கிறோம்? எங்கிருந்து நம்ம இந்த தேவை சந்திக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம், ஆண்டவரை தான் சார்ந்து வாழ்றோம். எது வந்தாலும் நமக்கு அங்கிருந்து தான் வரணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாற்றமும் வேற்றுமை நிழலும் இல்லைன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. All our needs have to come from the Lord. நம்முடைய தேவைகள் எங்கிருந்து வரும் இல்லையா? நம்ம சம்பாத்தியம், நம்முடைய சாமர்த்தியம், கைப்பலன் எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை நம்ம இந்த நாளில் நம்பணும். அது எதுவாக இருந்தாலும், நம்ம அடிப்படை தேவையாக இருந்தாலும் இல்லையா, அல்லது அதற்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் கொஞ்சம் ஆடம்பர தேவைகள் இருந்தாலும் சில நேரத்தில் எதிர்பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அதிலே கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அவரை நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா யாத்திராகமம் 15:24 பார்க்கிறோம். தண்ணீர் இல்லை என்கின்ற அடிப்படை தேவை இல்லை என்கின்ற ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு வேண்டியதை நான் எப்படியும் கொடுப்பேன். நம்முடைய தேவையை அவர் எப்படியும் சந்திக்க முடியும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர். அவரால் முடியாதா? ஓகே, கண்மலையிலே இருந்து அடிக்கும் போது தண்ணீர் புரண்டு வருகிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் வானத்திலிருந்து மழையை கொடுத்து நம்முடைய தண்ணீர் தேவையை அவர் சந்திக்கலாம், அதை நம்ம பார்த்தோம். பூமியிலிருந்து தண்ணீர் ஊறி தண்ணீர் வந்து அதன் மூலமாகவும் நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த வனாந்திரத்திலே மன்னாவினாலே போஷித்தார். மன்னா அவர்களுக்கு தேவையான மட்டும் கிடைத்தது, நிறைவானதை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்முடைய தேவைகளில் ஆண்டவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைய வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவைக்கு அவரை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இது இங்க போட்டு அதை அங்க போட்டு, நான் அப்படி போட்டு இப்படி போட்டு ரொட்டேட் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? நகையை வித்து நான் பண்ணிடுவேன், நகை அடமானம் வச்சு பண்ணிடுவேன், என் வீட்டை வித்து பண்ணிடுவேன், நான் நிலத்தை வித்து பண்ணிடுவேன். அதற்கு மேல போகும் தேவைகள் போக நான் என்ன பண்ண முடியும்? எப்பொழுதுமே நம்முடைய தேவைக்காக நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. அருமையான தேவஜன்மே, அதை நம்ம முதலாவது நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்பவுமே ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை வருகிறது. ஒரு நன்மையான காரியம் நடக்கும், அதுக்கு பிறகு சோதனை வருகிறது. பரிசுத்த வேதாகமத்துல நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்ல முடியும். ஒரு நன்மை நடக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு தீமை வருகிறதை போல தோன்றுகிறது. ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, அதை தொடர்ந்து ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு பரீட்சை வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த வனாந்திர பாதையில பரீட்சைகள் ஏராளம். சில நேரத்துல ஆண்டவரும் நம்மை சோதிக்கிறாரு, சில நேரத்துல சாத்தானும் நம்மை சோதிக்கிறான், சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாமே நம்மை சோதித்துக் கொள்கிறோம். 3 விதமான சோதனை இருக்கு. ஆண்டவர் நம்மை சோதிக்கிற சோதனையில நம்ம
பொன்னாய் விளங்க வேண்டும், பொன்னாய் விளங்க முடியும். சாத்தான் சோதிக்கிற சோதனையில் நம்ம விழுந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில தாழ்விடங்கள்ல இறங்க வேண்டியிருக்கும். நாமே நம்மை சோதிக்கிற சோதனைகள் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப வேதனையானது. ஓகே, ஸோ இந்த சோதனைகளை எல்லாம் ஜெயித்து நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் நீங்க எடுக்க வேண்டாம். லூக்கா 3வது அதிகாரம் 21-22 உங்களுக்கு இது நல்ல தெரிஞ்ச வசனம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அந்த சன்ஷிப்பை உறுதிப்படுத்துகிறார். பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை உறுதிப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு என்ன வருது கேட்டீங்கன்னாக்கா, 4வது அதிகாரத்தில் லூக்கால நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாத்தானாலே சோதிக்கப்படுவதற்குன்னு பைபிள்ல இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், மனுஷகுமாரன். மனுஷகுமாரனா வனாந்திரத்துல போகிறாரு. எதுக்கு போறாருனாக்கா, கொண்டு போகப்படுகிறார் என்றால் ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். எதற்கென்றால் சாத்தானால சோதிக்கப்படுவதற்காக. அந்த சோதனைகளை மனுஷகுமாரன் ஜெயிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. பாத்தீங்களா, ஒரு சன்ஷிப் கொடுக்கப்படுகிறது. ஒரு குமாரன் என்கின்ற அந்த ஸ்தானம், அந்த உன்னதமான அந்த ஒரு நிலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து உடனே பாத்தீங்கன்னாக்கா 3 சோதனைகள். அந்த 3 சோதனை உங்களுக்கு தெரியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தையினால் பிறப்பான் அப்படின்னு சொல்லி பிழைப்பான் என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த உப்பரிகையில கொண்டு போய் சாத்தான் சோதிக்கிறான். அப்ப என்ன சொல்றாருனாக்கா, இங்கிருந்து கீழே குதிங்க, ஏன்னா உங்களை குறித்து எழுதி இருக்கிறது, தேவகுமாரன் குதிக்கும் போது, மேசியா குதிக்கும் போது எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நீங்க குதிச்சிருந்தா எலும்பு முறிஞ்சிருக்கும். அவர் மேசியா என்று ரூபகாரப்படுத்தப்பட முடியாமல் போயிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கத்தரை நீ சோதிக்காம இரு அப்படின்னு சொல்றாரு. 3வது அவன் அந்த ஆண்டவரை அந்த உயர்ந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த மகிமை பிரதாபங்களை எல்லாம் காமிக்கிறான். பாருங்க, யாருக்கு காமிக்கிறான்? உருவாக்கி படைத்த நாமம் தரித்தவருக்கு அதை காமிக்கிறான். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இப்ப என் கையில இருக்கு, நீங்க கொஞ்சம் அப்படி முழங்கால் இப்படி போட்டு என்ன வணங்கிட்டு அதை உங்களுக்கு கொடுத்துறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. சோ இந்த வனாந்திர பாதையில நம்ம அநேக சோதனைகள் நமக்கு வரும். அந்த சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் போன வாரம் கூட நான் சொன்னேன், சில தேவனுடைய தாசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசாசை ஓட்டும்போது அந்த பிசாசோட டயலாக் பண்ணுவாங்க, பேசுவாங்க. எங்கேருந்து வர, எங்கே உன் வீடு இருக்குது, என்ன உன் மொபைல் நம்பர் என்ன, நீ சாப்பிட்டியா காலையில், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பைபிளில் எங்கேயுமே அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ நம்மளும் அதற்கு ஏற்றாற் போல, சாத்தான் நம்மை சோதிக்கும் போது நம்ம அதுக்கு ஏற்றாற் போல தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி தான் அதை போராட்டத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எபேசியர் 6வது அதிகாரத்தில் அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் ஸ்டடியில் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த முதல் குறிப்பு என்ன தெரியுங்களா, ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் போது அல்லது ஒரு புதிய தரிசனம் கிடைக்கும் போது அதை தொடர்ந்து சில சோதனைகள் வருகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது, தேவன் உங்கள் வாழ்க்கையில சோதனைகளை அனுபவிக்கும் போது நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த சோதனையை வைப்பார், அதுக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டார். இல்லைங்களா, ஒரு சோதனை நமக்கு எல்லாமே தாங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா, அந்த லிமிட்டுக்கு மேல போகிறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டாரு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நம்மை சோதிக்கிறார். எதற்காக என்றால், நம்ம விசுவாசம் சரியா இருக்கா, நம்முடைய தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு சரியா இருக்கா, எல்லாவற்றையும் அவர் அதனால சோதித்து பார்க்கிறார். நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியோமா இல்லையா என்று அவர் சோதித்து பார்க்கிறார். சோதனை அவசியமா, கண்டிப்பா அவசியம். அந்த பிள்ளைங்க இருக்கீங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க இல்லையா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க. சோதனையே வேண்டான்னு சொல்ல முடியுமா, பரீட்சையே வேண்டான்னு சொல்ல முடியுமா? எதுக்கு பரீட்சை வச்சிருக்காங்க? பரீட்சை இரிட்டேஷனா தான் இருக்கு, படிக்கிறது இரிட்டேஷனா தான் இருக்கு. ஆனால் சோதனை அவசியம். ஏனென்றால் நான் சோதிக்கப்பட்ட பின்புதான் சொத்த பொண்ணாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அருமையான. சோ முதலாவது பார்க்கிறோம், வாழ்க்கையில, இந்த வனாந்திர வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே சில உயர்வுகள், சில ஆசீர்வாதங்கள், சில செழிப்பு வந்ததுக்கு பிறகு இம்மிடியேட்டா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை, வைராக்கியத்தை சோதிக்கிறார். அதை முதல் குறிப்பாக நாம் வைத்துக் கொள்வோம். அடுத்த குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சில வேளைகளிலே பெரிய ஜெயங்கள், வெற்றிகள் வருகிறது வாழ்க்கையில, அதை தொடர்ந்து சில போராட்டங்கள் வருகிறது. நல்லது நடக்குது, அது நடந்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வருது. நம்ம அதை யோசித்து பார்ப்போம், என்னடா இப்பதான் ஒரு நல்லது நடந்துச்சு, அதுக்குள்ள
அதை நம்ம ஏன் அதை யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த வனாந்திர பாதையில் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த வெற்றி, அந்த சோதனைக்கு பிறகு ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். என் கூட தயவு செய்து ஒரு அருமையான ஒரு பேசேஜுக்கு வாங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேசேஜை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ரிமோட் வசனம். இந்த வசனம் சரிங்களா? இந்த வசனத்தை யாரும் பொதுவாக டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் இன்றைக்கு ஏன் எடுக்கிறேன்றது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போமா? கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். அதை அங்கே முடிச்சிடறாரு, அந்த லிஸ்ட்டை முடிச்சிடுறாரு சரிங்களா? பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று ஆபிரகாம் கிட்ட அறிவிக்கப்பட்டது. 20வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, சேர்ந்து வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அந்த பிள்ளையில பெற்ற ஒரு மிக முக்கியமான நபர் யாருன்னா, பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இந்த ஒரு ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அதே ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல யெகோவா ஈரே அந்த பர்வதத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா! ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் சாதாரணமான கீழ்ப்படிதலா? இல்ல, உன்னதமான கீழ்ப்படிதல். நம்ம யாருமே அந்த மாதிரி நம்ம பிள்ளையை ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனா ஆபிரகாம் அந்த தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், அதனாலதான் விசுவாசிகளுடைய தகப்பன். அவர் அந்த கீழ்ப்படிந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது? அங்கே ஆபிரகாமுடைய அந்த குமாரனாகிய ஈசாக்கு அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறார். அந்த ஈசாக்குக்கு என்று தேவன் நியமித்த அந்த ரெபேக்காள் எப்போ பிறக்கிறா தெரியுங்களா? அந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலுக்கு பரிசாக அங்கே கொடுக்கப்படுகிறது. அது இந்த காரியங்கள் நடந்த பிறகு அந்த யெகோவா ஈரே அந்த கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தன்னுடைய சொந்த மகனுக்கு ஈசாக்குக்கு அந்த பலி கொடுத்த, அந்த பலியாய் தன்னையும் ஒப்பு கொடுத்த அந்த கீழ்ப்படிந்த மகனுக்கு, இது வெறும் ஒரு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, அந்த ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதலும். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதமா யார் பிறக்கிறது தெரியுமா? ரெபேக்காள் பிறக்கலாம். ஹல்லேலூயா! அப்போ அந்த நியமனம் யார் செய்யறது? ஆண்டவர் செய்கிறார். மகனே, உன்னுடைய கீழ்ப்படிதலுக்கு நான் இந்த மகளை நான் உனக்கு ஆயத்தமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி ரெபேக்காள், அந்த ரெபேக்கா எவ்வளவு அழகா அந்த ஈசாக்கை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஈசாக்கும் அந்த ரெபேக்காவை முகம் பார்க்காம எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே சில சோதனைகளை நாம் ஜெயிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் போது, நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி ஏற்ற காலத்திலே நமக்கு அதை தருவார். அதை நம்ம பார்க்கிறோம். அது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, நீங்க பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஓய்வு வரும். அல்லேலூயா! ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஓய்வு வரும். அதை நம்ம எங்க பார்க்கிறோம்னாக்கா, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம், 2 Chronicles chapter 30 verse 30, chapter 20 verse 30. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 30வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? 565வது பக்கம், 565வது பக்கம் தமிழ் பைபிள்ல. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 30வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசாபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாயிருந்தது. இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதுனால யோசேபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாயிருந்தது. கரங்களை பற்றி சொல்லுவோமா? யுத்தமில்லாத இளைப்பாறுதல். நமக்கு என்ன வேணும் தெரியுமா? யுத்தமில்லாத இளைப்பாறுதல். போராட்டம், பிரச்சனை, வேதனை, துன்பம், கண்ணீர், சண்டை, சச்சரவு. இன்றைக்கு உற்றார் உறவினர் மத்தியில் எவ்வளவு சண்டை சச்சரவு தெரியுங்களா? ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைக்கு சொத்துக்கு உரிமைக்கு அடிச்சுக்கிறாங்க.
எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணுங்கிறான் ஒருத்தன், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனால சண்டை, தகராறு, குடும்பங்களில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும் தெரியுமா? யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். சண்டையே வேணாங்க, போராட்டம் வேணாம், பிரச்சனை வேணாம், மனசு ஆறுதலாக இருக்கணும், நம்பிக்கை நல்லா. அப்படி நீ தூங்க போகும்போது எதுவுமே குணம் நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க தூங்க போகும்போது பால்பிட்டேஷன் போகிறது எதுக்கு? மைண்டை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, தூங்குறதுக்கு. ஆனால் தூங்குற நேரத்தில் தலையை போய் அந்த தலைமணியில் வச்சா பட்டா பட்டா பட்டான்னு நெஞ்சில் அடிக்குது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். என்ன காரணம்? ஏதோ போராட்டம் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ கஷ்டம் இருக்கு, ஏதோ துன்பம் இருக்கு, ஏதோ பயம் இருக்கு, ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஒரு நெருக்கம் இருக்கிறது. இந்த ஜெபத்தை நம்ம அடிக்கடி எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுங்க ஆண்டவரே. நான் சாப்பிட்ற அந்த சாப்பாடு ஒரு சமாதானத்தின் சாப்பாடா இருக்கணும். சாப்பாட்டை முன்னால வச்சுட்டு அந்த பிளேட்ல கண்ணீர் உழக்கூடாதுங்க. சந்தோஷமா சாப்பிடணும். ஆண்டவர் எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். தூங்கும்போது நித்திரை சமாதானமா இருக்கணும். நாளைய தினத்தை நான் எதிர்பார்க்கும் போது, நான் நாளைய தினத்தை குறித்து யோசிக்கும் போது நம்பிக்கை உள்ளதா இருக்கணும். மை டுமாரோ ஹேஸ் டு பி ஹோப்ஃபுல். நல்ல நம்பிக்கை உள்ளதா இருக்கணும். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். என் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். இது எப்போ வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, இதெல்லாம் ஸ்டோரி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த யோசேபாத்துடைய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 விதமான ராஜாக்கள், 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமான ராஜாக்கள் அந்த யோசேபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஒரு ராஜா 3 ராஜாவுடைய படைக்கு முன்னால் நிற்க முடியுமா? என்ன மாதிரி அவர் ஒரு தாழ்மையாக ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? அதை நீங்கள் வீட்டில் போய் 20 வாசித்து பாருங்கள், 20வது அதிகாரம் வாசித்து பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப தாழ்மையாக ஜெபம் பண்ணுறாரு. அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அதை மட்டும் நான் டச் பண்ணுறேன். 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சொல்லுகிறார், எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தெளிவா சொல்லிட்டாரு, இதை தாங்கிறதுக்கு எனக்கு இல்லை, பலன் இல்லை. யோசபாத் ராஜா சொல்றாரு, பராக்கிரமம்ல ராஜா சொல்றாரு, இதை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அருமையான தேவசனமே, இதுல இருந்து ஒரு நல்ல ஆலோசனை நமக்கு என்ன கிடைக்க தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய போராட்டங்கள்ல ஆண்டோடைய பாதத்துல போய் விழுந்துடணும். சரண்டர். இதை தாங்கிறதுக்கு எனக்கு இல்லை, என்ன இல்லை, பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்துடணும். 2வது என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஒரு ராஜா சொல்லுகிறார், ஒரு பெரிய ராஜ்யத்தை அரசாளுகிறவர் சொல்லுகிறார், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஒண்ணு, எனக்கு பலன் இல்லை. 2வது, என்னதான் நான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் பியாண்ட் மை எபிலிட்டி. எவ்ரிதிங் இஸ் கோயிங் பியாண்ட் மை கண்ட்ரோல். என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி திங்ஸ் போயிட்டு இருக்குதுங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. 3வது சொல்லுகிறார், ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் என்னுடைய கண்கள், ஆண்டவரே, உங்கள் தான் நான் நம்பியிருக்கேன். நீங்க தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. நீங்க தான் ஏதாவது செய்யணும், நீங்க தான் என்னை காப்பாற்றணும். 3 ராஜாக்கள் எனக்கு விரோதமா இருக்காங்க, நீங்க தான் எனக்கு காப்பாற்றணும், நீங்க தான் எங்க உயிரை காப்பாற்றணும் ஆண்டவரே சொன்னபோது கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 3 பேருமே ஒருத்தன் வெட்டிட்டு செத்தான். இதெல்லாம் நடக்கும். 3 பேருமே எதிராளிகள். ஒருத்தன் இவன் வந்தது யாரு? யோசபாத் ராஜாக்கு விரோதமா. அவன் 3 பேருமே ஒருத்தனை வெட்டிட்டு செத்தான். ஆண்டவர் யோசேபாத்துக்கு ஜெயத்தை கொடுக்கும் போதுதான் இந்த வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது இவ்விதமாய். 20வது வசனம் 30வது வசனம், இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதுனால யோசேபாத்தினுடைய ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. ஆமா, நம்ம குடும்பம் அமெரிக்கையா இருக்கணுமா? சமாதானம் வேணுமா? தூங்க போகும்போது நிம்மதியா தூங்கணுமா? யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் வேண்டுமா? இந்த 3 காரியம். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, தாங்க முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாவிட்டால்
உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. செய்வாரா, செய்ய மாட்டாரா? யோசேபாத்துக்கு செஞ்சவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய மாட்டாரா? செய்வார். எப்ப தெரியுமா? நம்முடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும் போது. ஆமென். 4வது குறிப்பு, இந்த வனாந்தர வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள் நமக்கு 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. தேவனுடைய வழிகளையும் தேவ சித்தத்தையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிறது. The tests in the wilderness journey teach us his way and his will. அவருடைய வழி, அவருடைய சித்தம். மோசே கேட்க 33 யாத்திராகம் 33வது அதிகாரத்தில், ஆண்டவரே உம்முடைய வழி என்ன? எந்த பாதையில் தான் என்ன நீங்க நடத்த போறீங்க? வாட் இஸ் யோர் வே? எனக்கு ஐ ஹாவ் மை ஓன் வேஸ், ஆனா நீங்க சொல்லுங்க உங்க வழி என்ன? அதை எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அடுத்தது உம்முடைய சித்தம் என்ன? அதை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வழி என்ன? உம்முடைய சித்தம் என்ன? அதை எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. என்ன அருமையான ஜெபம் தெரியுமா இது? ஆண்டவரே, நீங்க உம்முடைய பாதையை எனக்கு முன்பாக காமிங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற மெல்லிய குரலின் காதுகளிலே கேட்கணும். இந்த 2லையும் நம்ம கேட்கணும். தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது? ரோமர் 12வது அதிகாரம் மனப்பாடமாக நமக்கு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். அழகான ஒரு வசனம் 1-2. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இதை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 12:1-2. 2வது வசனம் வாசிப்போம். 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணுங்க. இதுதான் தேவனுடைய சித்தம்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தேவ சித்தம் எப்படிப்பட்ட சித்தமா? தேவனுடைய நன்மையான சித்தம். சொல்லுங்க, தேவனுடைய நன்மையான சித்தம், தேவனுக்கு பிரியமான சித்தம், பரிபூர்ணமுமான சித்தம். 3 சொல்றார். the will of God. தேவனுக்கு மிகவும் பிரியமான சித்தம். அப்புறம் தேவனுக்கு நமக்கு அது நன்மையாய் முடிகிற சித்தம், அது பரிபூர்ணமான சித்தம், நிறைவான சித்தம். இதை செய்வதற்கு நம் வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுப்பதற்கு தான் என்ன வருது தெரியுங்களா? சோதனைகள் வருகிறது. சோதனைங்க வந்து அந்த சோதனையில் அடிப்படும் போது கடைசியில் நடக்கிறது என்ன தெரியுமா? சரண்டர். I fall at his feet and say, Lord, I am through with everything. என் சித்தத்தை செய்து என் வாழ்க்கையில் நான் வேதனையும் துன்பமும் கண்ணீரும் அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே. இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? உம்முடைய திருவுள்ள சித்தத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ ஆண்டவருடைய வழி நடத்துதல், அதுக்கு அவருடைய ஆலோசனைகள் விளங்கும். சரியான பாதைக்கு போவோம். ஏன்னா அந்த வனாந்தர பாதையில் நீங்களும் நான் எங்க போகணும்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகணும். நோக்கம் என்ன? அதுதான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியானது பிரச்சனை இல்லை. வனாந்திரத்துல நடக்கிறது இல்லை. எங்கேயா போறேன்னா கரெக்டா தெரியணும் நமக்கு எங்க போறேன்னு. நம்ம ஆண்டவர் எங்கே அழைக்கிறார் தெரியுமா? அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரம கானானுக்கு அழைக்கிறார். அங்க போகணும். நம்ம கடைசியா போய் அங்க சேரணும். We have a destination. Not only that we have a destiny, but we have a destination. நமக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க, அங்க போய் சேரணுமே. ஆமென். அப்போ அவருடைய பாதை என்ன என்று அறிந்து அந்த பாதையிலே நம்ம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வனாந்திர பாதையில் நாம் கற்றுக்கொள்கிற அந்த சத்தியங்கள் எதுக்கு தெரியுமா? தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா, தேவனுடைய நோக்கங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா. தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய நோக்கங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிறதா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிறதா. அலுவலக வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா. சபையில நிறைவேறுகிறதா. சமுதாய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா. 7 நோக்கங்கள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நோக்கங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு அல்லன்னு சொல்லி எரேமியா 29:11 தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை உணர்ந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மையாகவே இந்த வனாந்திர வாழ்க்கையின் பாடங்கள் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்களின் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கடினமான சில நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம. ஆனா ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்களின் வாழ்க்கையில நிறைவேறட்டும். May your purposes in my life be fulfilled, Lord. ஆமென். அருமையான தேவஜனமே, இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது உண்மையாகவே ஆண்டவருடைய
அனுக்கிரகத்தையும் தயவையும் கிருபையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்று வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி ஆண்டோட சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சில வேளைகளிலே இந்த வனாந்திர பாதையில் சில வெளிப்பாடுகள் உயர்வுகள் வரும்போது அதை தொடர்ந்து சில பரீட்சைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. சில வேளைகளிலே பிரச்சனைகள் இருந்தால் அதை தாண்டி அதை முடிக்கும்போது சில வெற்றிகள் உயர்வுகள் வரும். சில நேரத்தில் நம்ம சில சோதனைகளுக்குள்ள கடந்து போன பிறகு மன ஓய்வு வரும். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சோதனைகள் தேவனுடைய வழியையும் சித்தத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கடைசியாக தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நம்மளை உருவாக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் என்னை உடைங்க உருவாக்குங்க, உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்குங்க, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற உருவாக்குங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. எந்த பகுதின்னு ஒப்பு கொடுக்கப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒப்பு கொடுங்க. சரண்டர் ஆகுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும்னு தோணலை, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் தான் எனக்கு ஒத்தாசை செய்யணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், எப்படியாவது ஆண்டவரே இந்த வனாந்திர வாழ்க்கையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனபாரங்கள், வேதனைகள், துன்பங்கள், மன அழுத்தங்களோடு இல்லை, எப்போ பார்த்தாலும் பால்பிட்டேஷனோடு இல்லை, எப்போ பார்த்தாலும் பயங்கள் கலக்கங்களோட கண்ணீரோடு இல்லை ஆண்டவரே. நான் களி கூர்ந்து மகிழணும் யா, எனக்கு உதவி செய்யுங்க, களி கூர்ந்து மகிழணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அதை நம்ம ஏசாயா 35வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் வாசித்துட்டு நம்ம இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக நான் கொடுக்க விரும்புகிறேன். அருமையான தேவஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாமங்களை திருப்பிக் கொள்ளுங்க. 35வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. அருமையான வசனங்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய விஷயங்கள் இருக்கு. கடைசி வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கரங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் சஞ்சலமும் என் தவிப்பும் ஓடி போகணும் சுவாமி. உம்முடைய நித்திய மகிழ்ச்சி என் தலையில் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சியை நான் அடையணும் ஆண்டவரே. ஆனந்த களிப்புடன் நான் பாடணும் ஆண்டவரே. சஞ்சலமும் தவிப்பும் என் வாழ்க்கையை விட்டு ஓடி போகட்டும். இந்த கிருபையை தேவன் நமக்கு தந்தருடுவாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.